மங்கள விளக்கு அடுத்த நிகழ்வாக மின்சார விநியோகத்தினை கௌரவ அமைச்சர் தம்பி அவர்களை ஆரம்பி வைத்தார். இலவசமாக வழங்கப்படும் மின்சார அந்த வைபவத்துக்கு இலவசமான விருந்தினராக கலந்து கொண்ட பாரம்பரிய கைத்தொழில் சிறு கைத்தொழில் அமைச்சர் திருச்சியன் ஐயா அவர்களே, கட்டடங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு சுற்றுலா வீரர்களை அனுமதித்து பள்ளியிலும் வடமராட்சியிலும் அவர் மக்கள் மிகவும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் தற்சமயம் இந்த குடியேற்றம் என்பது நமது அமைச்சர் திரு கே என் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு படிப்படியாக நமது கிராமம் சில அபிவிருத்திகளை பெற்றுக் கொண்டு இருக்கிறது. வாழ்வாதார வசூலக்கூடிய அபிவிருத்திகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்ற சமயத்தில் கடந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் இந்த பகுதியிலே பணியாற்றி இருந்தோம். அந்த நேரமும் கூட நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். எங்களுக்கு சந்தர்ப்பத்தை திட்டம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அரசியல் அந்த பிரதிநிதித்துவ பணத்துக்காக மக்களும் கூறியிருந்தோம். ஆனாலும் மக்கள் ஒரு அலைபாய்கின்ற தங்களுடைய மனதை அலைய விட்டு இறுதியாக இருந்தது. அதே போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அது எங்களுடாகத்தான் எங்களுடைய முயற்சியிலே பிரதேச உத்தியோகத்தினுடைய அவர்களை நாங்கள் அவருக்கு அதுக்கான அனுமதிகளை ஒத்துழைப்பு வழங்கியவர்களாகத்தான் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வீட்டு திட்டங்கள் வந்திருந்தன. இந்திய வீட்டு திட்டங்கள் நாங்கள் அவர்களுக்கு இங்கே கூட்டம் வைத்து அவருடைய சகல ஆராய்வுகளை மேற்கொண்டு அந்த நேரம் கூட முழுவதும் சிலர் இங்கே இருப்பதில்லை. நாங்கள் வேறு இடத்துல இருக்கின்றோம். ஆனால் இங்கேதான் வீட்டு திட்டத்தை கேட்கின்றோம். ஆகவே வீட்டு திட்டம் போய்விடணும் அப்படின்லாம் நீங்கள் யோசித்திருந்தீர்கள். ஆனால் நாங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்க வேணும். அது இங்கே இருந்து கொண்டு இந்த கிராமத்தை தங்கிக் கொண்டு அவருக்கு கிடைக்காவிடக்கூடாது என்பதிலே அக்கறை ஆட்சி ஏற்பாட்டு அந்த வீட்டு திட்டங்களை முழுமையாக பெறுவதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றோம். முதலில் வட மாகாணத்துக்கு அதுவும் யாழ்ப்பாணத்தில் மின்சாரம் விரைவாக வழங்கிய வடக்கின் வசந்தம் முகாமையாளர் திரு குலசீலன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய மக்கள் சார்பாக முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தென்னிலங்கையில கூட இந்த அளவுக்கு வேகமாக முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. தென்னிலங்கையிலும் கூட எத்தனை கிராமங்கள் இன்னமும் இருளில் மூழ்கிற நிலைமையில் இருக்கின்றது. ஆனால் இங்கு யுத்தத்தாலும் சுனாமியாலும் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அவருடைய முன் முயற்சிகளால அது வேகமாக நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை எல்லோருக்கும் மின்சாரம் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அந்த வகையிலும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய இணக்க அரசியல் கூடாக எங்களோட மக்களுக்கு நாங்கள் அதை பெற்றுத் தருவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதுவரையில் மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்து
நாகூர் மேற்கு